குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு, வீட்டை விட்டு வெளியேறிய ஆசிரியை சடலமாக மீட்பு. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சிக்கிய இராணுவ தளபதி. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன் வெளியான புலனாய்வு செய்தி கண்டுகொள்ளாத அரசாங்கம், வெளிவந்தது ஆதாரம். இந்த அரசாங்கத்தை அடித்து விரட்டாவிட்டால் பௌத்தத்தை இந்த நாட்டில் இல்லாமல் செய்து விடுவார்கள். சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்னியமன தயாரத்ன தேரர் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதியை இழுக்காவிட்டால் இந்த அரசாங்கத்திற்கு விடியாது. மஹிந்த மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறது இந்த அரசாங்கம், கடுமையாக எச்சரிக்கும் நாமல் ராஜபக்ச. திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் தொடர்பான விடயங்களை மூடி மறைக்கவே அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு இந்த அரசாங்கமே பொறுப்பு. பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவிப்பு. கொழும்பு மற்றும் பிற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்னவை 2வது சந்தேக நபராக மீண்டும் பெயரிடுமாறு கூட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமர தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை குற்றஞ்சாட்ட போதுமான சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க பரிந்துரைப்பது தவறான செயல் என்றும் நீதிவான் குறிப்பிட்டுள்ளார். 2008 தொடக்கம் 2009ஆம் ஆண்டுகளில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்களை கடத்தி தடுத்து வைத்து கப்பம் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னர் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்ன பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் அதே வழக்கில் அவரை மீண்டும் சந்தேக நபராக பெயரிடுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பாக விரிவான வாதங்களை முன்வைத்த சட்டவாளர் அச்சல செனவிரத்னவின் கோரிக்கையை ஏற்று நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு எதிராக தெளிவான சான்றுகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் போது அவரது கோரிக்கையை நிராகரிப்பது சாத்தியமில்லை. சந்தேக நபருக்கு எதிராக போதுமான சான்றுகள் இருப்பதாக தெரிகின்றது. அத்தகைய சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க அறிவுறுத்துவது தவறான நீதியாகும். சுருக்கமற்ற விசாரணையில் ஒரு சந்தேக நபரை விடுவிக்க சட்டமா அதிபருக்கு அதிகாரம் இல்லை. சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த உண்மைகளை நீதிபதியின் முன் சமர்ப்பித்தவுடன் நீதிபதி அவரை ஆராய்ந்து தனது விருப்பப்படி பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்கின்றார். நீதியை உறுதி செய்வதில் சட்டமா அதிபருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பு உள்ளது. சான்றுகள் இருந்த போதிலும் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் ஒரு சந்தேக நபரை விடுவிப்பது தவறானது என்றும் நீதிவான் அந்த உத்தரவில் கூறியுள்ளார். அதன்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு புதிய குற்றப்பத்திரம் தயாரிக்கப்பட்டு ஜூன் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் உத்தியோகபூர்வமாக கடிதம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்காக அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை அரசாங்கம் பயன்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. உத்தியோகபூர்வமாக கடிதம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய சமூக வலைதளங்கள் இதனை பரப்பி வருவதால் கடிதம் வழியில் வந்து கொண்டிருக்கும் என்றே எண்ண தோன்றுகின்றது. அச்சுறுத்தி பெறப்பட்ட ஒரு வாக்குமூலம் தொடர்பிலேயே அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. அவ்வாறு வாக்குமூலம் அளித்த நபரேதான் அச்சுறுத்தப்பட்டதாக ஏற்கனவே சத்திய கடதாசி மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைப்பதன் மூலம் தமது அரசியல் பலத்தை காட்ட ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேடைகளில் இருந்து கொண்டே நீதிமன்ற தீர்ப்புகளை ஜனாதிபதி வழங்கி வருகின்றார். இவ்வாறு மேடை பேச்சுக்கள் மூலம் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை மூடி மறைக்க முடியும் என அவர் நினைத்தால் அது தவறு. இவ்வாறான எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி பொதுஜன பெரமுனவுக்கு உண்டு. நாம் எப்போதும் மக்களுடன் இணைந்தே எமது அரசியலை முன்னெடுப்போம். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது குறித்தோ தொழிலாளர்களின் உரிமைகள் குறித்தோ பேசுவதை
விடுத்து எம்மை எவ்வாறு சிறையில் அடைக்கலாம் என்பது பற்றிய மே தின கூட்டங்களில் ஜனாதிபதி பேசியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் பதவி நிலை இன்று எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கு இதுவே சான்றாகும். கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்த போது பேசிய அதே விடயங்களை இன்றும் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். மறுபுறம் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. ஒரு தனியார் வங்கியில் இருந்து 13 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் காணாமல் போயுள்ளது. சாதாரண கிராமவாசி ஒருவரின் கணக்கில் 1 லட்சம் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டால் அது குறித்து 1000 கேள்விகளை எழுப்பும் பொறிமுறை இருக்கும் நாட்டில் இவ்வளவு பெரிய தொகை மாயமான போது எவரும் கேள்வி எழுப்பவில்லை. அத்துடன் மின்சார திணைக்களத்தின் $6 லட்சம் பணம் காணாமல் போயுள்ளது. இவை அனைத்தும் இந்த அரசாங்கம் வந்த பின்னரே இடம்பெற்றுள்ளன. காவல்துறையானது இன்று முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற ஒரு மரணம் தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் முழுமை பெறுவதற்கு முன்பாகவே அது தற்கொலை என காவல்துறை அறிவித்திருந்தது. இவர்களின் அவசரம் எமக்கு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. நீதிமன்ற கட்டமைப்பின் மீது எமக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது. ஜனாதிபதி மேடைகளில் இருந்து தீர்ப்பு வழங்கினாலும் நீதியரசர்கள் நடுநிலையாக செயற்படுவார்கள் என்று நம்புகின்றோம். எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாது என்று பகிரங்கமாக அறிவித்த அரசாங்கம் அன்றைய தினமே விலையை அதிகரித்துள்ளது. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றது. கடந்த தேர்தல்களின் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத விரக்தியில் இன்று எம்மீது சேறு பூசும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. ஆனால் கிராம மட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்றும் பலமான கட்சியாகவே திகழ்கின்றது என்றார். அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் 2026 ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கி கௌரவித்தனர். இன வேற்றுமையால் பிளவுண்டு கிடக்கும் தேசத்தை ஒன்றுபடுத்துவதாக உறுதியளித்து நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த கௌரவத்தினை கம்பன் கழகத்தினர் அளித்துள்ளனர். அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2026 இறுதி நாள் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வினை தொழிலதிபர் NS வாசு மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார். இதன்போது நீதியரசர் பாவண்ணா சசி மகேந்திரன் தலைமை உரையையும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த டாக்டர் முகமது டேலோ தொடக்க உரையும் ஆற்றினார். இந்த நிகழ்வில் கம்பன் கழகம் 6 சான்றோர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூரிய, தொழிலதிபர் சீனா தனபால, சிரேஷ்ட பொறியியலாளர் சீனா உருத்திரலிங்கம், சுற்றுலா அமைச்சின் முன்னாள் நிரந்தர செயலாளர் டாக்டர் பிரதாப் ராமானுஜம், வைத்திய கலாநிதி காப்பியக்கோ, ஜின்னாக் சரிபுத்தின், முல்லைத்தீவு அரசு அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சான்றோர் விருது பெற வேண்டிய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய நிகழ்வுக்கு வருகை தராததால் அவருக்கான விருதை அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க விழா மேடையில் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை கம்பன் கழகம் ஆண்டுதோறும் வழங்கும் உயரிய விருதான கம்பன் புகழ் விருதினை இவ்வாண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்தோடு கழகத்தினர் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநிலத்தின் முன்னாள் தலைவர் கூனா அண்ணாமலையும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னதாக இத்தாக்குதல்கள் குறித்து அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்கள் சிவில் செயற்பாட்டாளர் ஒஷல ஹெரத்தினால் பகிரப்பட்டுள்ளன. அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் பாதுகாப்பு செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த குறுஞ்செய்திகளில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது சகாக்கள் இலங்கையில் பாரிய தாக்குதல் ஒன்றை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பொன்றிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019 அன்று காத்தான்குடியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒத்திகை குறித்தும் அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு அக்குறுஞ்செய்தியில் சஹ்ரான் குழுவின் தாக்குதல் 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019 அன்று அல்லது அதற்கு முன்னதாக இந்த நேரத்திலும் நடத்தப்படக்கூடும் எனவும் தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் அனுப்பி வைக்கப்பட்ட இக்குறுஞ்செய்தியை பெற்றுக்கொண்டதாக பாதுகாப்பு செயலாளர் பதிலளித்துள்ளார். திரைசேரியின் உதவி பணிப்பாளரின் மரணம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. திரைசேரியில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் பாரிய தொகையை மூடி மறைப்பதற்கான முயற்சியாக இது இருக்குமோ என எண்ண தோன்றுகின்றது. தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு எவ்விதமான நிவாரணங்களையும் வழங்காமல் அவர்களை பட்டினி போட்டு திரைசேரியை நிரப்பி வருவதாக ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனசித பெரமுன கட்சி காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் ஒரு வகையான நாடகமாகவே இருக்கின்றன. மே மாதம் 1ஆம் தேதி எரிபொருள் விலையை அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் அன்று விலையை உயர்த்தினால் அரசாங்கத்தினால் தொழிலாளர் தின மே தின கூட்டங்களை சிறப்பாக நடத்த முடியாது என்பதற்காகவும் பேருந்துகள் வராது என்பதற்காகவுமே எரிபொருள் விலை உயர்வு தற்காலிகமாக பிற்போடப்பட்டது. மே தின கூட்டங்கள் முடிந்த கையோடு மக்களுக்கு வயிற்றில் அடிக்கும் வகையில் விலையை உயர்த்தியுள்ளனர். திரைசேரியில் பணம் நிரம்பி வழிவதாக அரசாங்கம் மார்த்தட்டிக் கொள்கின்றது. ஆனால் நாட்டு மக்களுக்கு அதனால் என்ன பயன்? கிராமப்புற வீதிகள் குன்றும் குழியுமாகவே இருக்கின்றன. பதுளையிலிருந்து கொழும்பு வரையான ரயில் மார்க்கங்கள் கூட இன்னும் சரியாக சீரமைக்கப்படவில்லை. திரைசேரியில் பணம் இருக்கும் போது ஏன் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துவதில்லை? அண்மையில் திரைசேரியின் உதவி பணிப்பாளரின் மரணம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. திரைசேரியில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் பாரிய தொகையை மூடி மறைப்பதற்கான முயற்சியாக இது இருக்குமோ என எண்ண தோன்றுகின்றது. இந்த இழப்புகளை ஈடுகட்டவே மக்கள் மீது வரி சுமைகளும் விலை ஏற்றங்களும் திணிக்கப்படுகின்றன. எரிபொருள் விலை உயர்வால் சாதாரண ஒரு தேநீர் குடிக்கக்கூடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது உற்பத்திகளை சந்தைப்படுத்த வாகன வசதியின்றி தவிக்கின்றனர். குறிப்பாக மண்ணெண்ணெய் விலை உயர்வு மீனவர்களையும் கிராமப்புற மக்களையும் வெகுவாக பாதித்துள்ளது. மின்சாரம் இல்லாத வீடுகளில் குப்பி விளக்கு ஏற்றி படிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் இதனால் கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எரிபொருள் சூத்திரத்தை கொண்டு வந்த போது வீதியில் இறங்கி போராடியவர்கள் இன்று எங்கே போனார்கள்? அன்று கூச்சலிட்டவர்கள் இன்று அமைதியாக இருப்பது ஏன்? தற்போதைய அரசாங்கத்தில் 25 மாவட்டங்கள் இருப்பதா அல்லது 26 மாவட்டங்கள் இருப்பதா என்று கூட தெரியாத அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு தகுதியற்ற அமைச்சரவையை கொண்டுள்ள அரசாங்கத்திடம் மக்கள் இதனை எதிர்பார்க்க முடியும். அதே போன்று இந்த நாட்டில் பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கும் ஒரு கும்பல் புறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அவர்கள் ஒரு பௌத்த பின்னணியை கொண்டவர். அவரிடம் நான் விடுத்துக் கொள்ளும் கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து இந்த உயரிய சாசனத்தை சீரழிக்க இடமளிக்க வேண்டாம். பிக்குகளை தரம் தாழ்த்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இனியும் மக்களை வாட்டி வதைக்காமல் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்து நிவாரணம் வழங்க முன்வர வேண்டும் என்றார். நாட்டு மக்கள் மத்தியில் பௌத்த பிக்குகள் மீதான நன்மதிப்பை சீர்குலைத்து பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கான திட்டமிட்ட மர்ம சூழ்ச்சியை அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அண்மையில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவருக்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் இடையில் நேரடி அரசியல் தொடர்பு இருப்பதாக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்மிமன தயாரத்ன தீரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள சிங்கள ராவய அமைப்பின் தலைமையகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அண்மையில் போதைப் பொருளுடன் பிக்குகள் சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கடத்தலின் முக்கிய மூளையாக செயற்பட்டவர் அமிதானந்த எனப்படும் பிக்கு ஆவர். இவருடைய பின்னணி குறித்து நாம் ஆழமாக ஆராய்ந்த போது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அமிதானந்த தீரர் தற்போதைய அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக வீடுகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தவர். காலி முகத்திடல் அறலகலைய போராட்டத்தில் முன்னின்று உழைத்தவர். அனுர அரசாங்கத்தை ஆட்சி பீடத்தில் ஏற்ற அயராது உழைத்த ஒருவரே இன்று போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். ஆனால் சமூக ஊடகங்களில் இந்த பிக்குவை மட்டும் விமர்சிக்காமல் ஒட்டுமொத்த பௌத்த பிக்குகளையும் இழிவுபடுத்தும் வகையில் பதிவுகள் இடப்படுகின்றன. இவ்வாறு பிக்குகளை தூற்றுபவர்களின் சமூக ஊடக பக்கங்களை நாம் ஆராய்ந்த போது அவர்கள் அனைவரும் ஜேவிபி அல்லது அனுர அரசாங்கத்தின் தீவிர ஆதரவாளர்கள் என்பது உறுதியாகியுள்ளது. தனது சொந்த அரசியல் ஆதரவாளர்களை கொண்டே தவறு செய்ய வைத்து அதனை சாட்டாக வைத்து ஒட்டுமொத்த பௌத்த மதத்தையும் மௌனிக்க செய்ய அரசாங்கம் முற்படுகின்றது. இது நாட்டில் மதசார்பற்ற சமூகத்தை உருவாக்கும் ஒரு நீண்ட கால திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி பௌத்தர்களின் மிக உன்னதமான விசாக் பௌர்ணமி தினம் உதயமாகின்றது. இந்த புனித விசாக் வாரத்தில் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்கள் அகிம்சையை போற்றி தர்மத்தை பின்பற்றுகின்றனர். ஏனைய மதத்தலைவர்களின் பிறந்த நாட்களில் விலங்குகள் கொல்லப்பட்டு மது அருந்தி கொண்டாடப்படும் நிலையில் புத்த பெருமானின் பிறந்த நாளில் மட்டுமே தானம் வழங்கி உயிர்களுக்கு அபயமளிக்கும் உன்னத செயல் நடைபெறுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக இந்த விசாக் வாரத்திற்குள்ளேயே முஸ்லிம்களின் ஹஜ் பெருநாளும் இம்முறை வருகின்றது. ஹஜ் பண்டிகையின் போது வீடுகளில் பெருமளவில் விலங்குகள் அறுக்கப்படுகின்றன. இலங்கையின் அரசியல் அமைப்பின் 9வது பிரிவின்படி பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். எனவே பௌத்தர்களின் புனித விசாக் வாரத்தை மதித்து அந்த ஒரு வார காலத்திற்கு மாத்திரம் இலங்கையில் எங்கும் விலங்கு அறுப்புகள் இடம்பெறாதவாறு சட்டம் இயற்ற அரசாங்கம் முன்வர வேண்டும். முஸ்லிம் சகோதரர்கள்
தலைவர்களும் மத தலைவர்களும் இந்த அகிம்சை போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். பிக்குகள் தவறு செய்யும் போது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும், தேவையேற்படின் அவர்களின் பிக்கு அந்தஸ்தை பறித்து நாட்டு சட்டத்தின் முன் நிறுத்தவும் மகாநாயக்க திடர்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். இதற்காக அரசியலமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட சங்க நீதிமன்றம் ஒன்றை உடனடியாக நிறுவ வேண்டும். தற்போதைய அணு அரசாங்கம் பௌத்த சாசன அமைச்சை சிதைக்க முயற்சிப்பதாக தெரிகின்றது. மகாநாயக்க திடர்கள் ஒன்றிணைந்து இந்த சங்க நீதிமன்றத்தை அமைப்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே போலி பிக்குகளிடமிருந்தும் அரசாங்கத்தின் அரசியல் மிரட்டல்களிடமிருந்தும் பௌத்த சாசனத்தை பாதுகாக்க முடியும். பிக்குகளை அடக்கும் இந்த செயல்முறை நிறுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மகாநாயக்க திடர்களுக்கும் இதே நெருக்கடி நிலை ஏற்படும் என்பதை நாம் எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்றார். கடுமையான மனக்கசப்பின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய ஆசிரியர் ஒருவரின் உடல் களுத்துறை தெற்கு கடற்கரையில் கிடந்ததாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்தனர். இறந்தவர் பண்டாரகம கனத்குடுவை சேர்ந்த நதிஷானி தரங்கிக அமரநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மொரககயன மகா வித்தியாலயத்தின் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் ஒரு குழந்தைக்கு தாயாவார். இவரது கணவர் ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் தலைமை நடன ஆசிரியராக பணியாற்றுகின்றார். சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தையிட்டி விகாரைக்குள் இருக்கும் வீதியை மீட்கிறோம் என படம் காட்டி இனவாதிகளுக்கு தீனி போடுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்ய முயற்சித்த வேளை காணி உரிமையாளர்கள் சிலருக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் குழப்பம் ஏற்பட்டதால் காணி அளவீடு இடம்பெறாது போனது. மீண்டும் காணி உரிமையாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசி காணிகளை அளவீடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்த விகாரியானது எமது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இல்லை. காணிகளை மீள கையளிக்கவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். எமது அரசாங்கத்தில் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் எமக்கில்லை. காணி உரிமையாளர்களுடன் மீண்டும் பேசி காணிகளை அளவீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். காணிகளை சுவீகரிக்கும் நோக்குடன் எவரும் வரவில்லை. எழுத்து மூலத்தை விட இம்மீதான மக்களின் நம்பிக்கையே எமக்கு மிக முக்கியம். பவானி வீதியை மிக துரிதமாக விடுவிக்க முயல்கின்றோம். அதற்குள் சிலர் வீதிகளை விடுவிக்க வேண்டும் என குழப்பங்களை ஏற்படுத்தி இனவாதிகளுக்கு தீனி போடுகின்றனர். வீதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அதனை குழப்புகின்றனர். விகாரி விடயத்தில் பலாலி காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளையும் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவையும் ஏற்படுத்தவே செயற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் மற்றும் பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர் என அறியப்படும் தனுஜ சம்பத் எனப்படும் ஹந்தையா என்பவரின் மிக நெருங்கிய சகாக்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துறை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பன்னிப்பட்டிய மற்றும் ஹரிப்பட்டிய ஆகிய பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு அதிகாரிகள் போஜா மற்றும் கொதையா என அழைக்கப்படும் குறித்த இரு சந்தேக நபர்களையும் கைது செய்திருந்தனர். இவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ், ஹெரோயின் மற்றும் குஷ் ஆகிய போதைப் பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் இருந்தவாறு ஹந்தையாவால் முன்னெடுக்கப்படும் இந்த போதைப் பொருள் வலையமைப்பின் பிரதான விநியோகஸ்தர்களாக கைதான குறித்த இந்த சந்தேக நபர்களும் செயற்பட்டு வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இதேவேளை எப்படியும் தொடர்பு போய் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.